Hi students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து இனர்ஷியா. இனர்ஷியா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சேஞ்சை வந்து விரும்பாத ஒரு பண்பை தான் வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்லேயே இருக்கு இல்லை ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மூவிங்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு சேஞ்ச் ஆக தடுக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவிங்க்கு போகிறதுக்கு தடுக்கிறத தான் என்ன சொல்கிறோம் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். இதை இங்கிலீஷில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் unless it is influenced upon by an external unbalanced force it's known as inertia. அப்போனா எப்போ வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே கொடுத்தா அப்போ என்ன ஆகும்னா அதோடைய பொசிஷன் மாறும். சப்போஸ் வி டேக் திஸ் பாக்ஸ். நவ் திஸ் பாக்ஸ் இஸ் அட் ரெஸ்ட். when we give an external force only then it will move. Unbalanced force then it will move. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா நான் ஃபோர்ஸ் கொடுத்த உடனே அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்த உடனே மூவ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு பேர் தான் இனர்ஷியான்னு சொல்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்னொன்று பார்க்கலாம். ஸோ ஐ டேக் ஒன் கிளாஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அது மேலே ஒரு ஸ்மால் ஷீட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 rupees காயின். இப்போ நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த அட்டைக்கு மட்டும்தான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ காயின் வந்து என்ன ஆச்சுன்னா மூவ் ஆகலை. காயின் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கிளாஸ்குள்ளேயே போய் விழுந்தது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ஃபோர்ஸ் வந்து இதுக்கு மட்டும்தான். ஸோ இதுக்கு ஃபோர்ஸே கொடுக்கல, அது ரெஸ்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு பார்க்குது. ஸோ தட் when ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னா ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும் அதோடைய பொசிஷன் மாறும் அப்படின்றது தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ.